பிரதமர்னா நமக்கு இப்படி ஒரு பிரதமர் கிடைக்கணுங்க. பார்த்துக்கங்க, வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்காருன்னு அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே அதெல்லாம் கைவிட்டு டக்குன்னு இந்தியான்னு ஓடி வந்தார் பாருங்க. அங்கே நிற்கிறாரு இங்கே பிரதமர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. யார் இவர்? மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்லுவார்? எங்கள் பிரதமர் மாதிரி வருமா அப்படின்னு தானே சொல்லுவார். அதைத்தான் சொல்லியிருக்கார். ஊரே என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் மோடி அவர்கள் அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு போயிருக்கணும், இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கணும், துரிதமான நடவடிக்கையை ஆன் ஸ்பாட் போயிட்டு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய உள்துறை அமைச்சர் அங்கே தான் இருக்கார், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. இப்போ எங்களுடைய உள்துறை அமைச்சர் அங்கே போயிட்டார், அஞ்சலி செலுத்துகிறாரு, அங்கே நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு. பிரதமர் மோடி அவர்களும் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை உடனே கேன்சல் பண்ணிட்டு டக்குனு இந்தியா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவங்க எல்லாருமே துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படின்றத இங்கே நிலைநாட்ட முயற்சி செய்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்றைக்கு நாட்டையே பாதுகாக்கின்ற பிரதம மந்திரி சவுதி அரேபியாவில் இருந்து சவுதி மன்னர் உடைய விருந்தையெல்லாம் தவிர்த்துவிட்டு உடனடியாக வந்து இடத்திற்கு வந்து இன்றைக்கி தேவையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு போய் பார்வையிட்டு எல்லோருக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய மரியாதையோடு அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இதையும் சில பேர் அரசியல் பேசுகிறார்கள். மனிதாபியம் உள்ள யாரும் இதுபோன்று அரசியல் செய்ய மாட்டார்கள்.